சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வீட்லேயே ஆகட்டும் கோயிலே ஆகட்டும், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து நம்ம போய் கேட்டதுமே தீப எண்ணெய் அப்படின்னு கேட்டால் அது என்ன எண்ணெய்னே நம்மளுக்கு தெரியாது, அதை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி எண்ணெய்களை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்க அந்த கோயிலில் என்னென்ன பலன் கிடைக்கும், எந்த எண்ணெய்க்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல வந்துங்க நெய்யில் சுத்தமான நெய்யில் வந்து பசு நெய்யில் வந்து நம்ம வந்து தீபம் போடும்போது கடன் தீருங்க, வருமானம் அதிகரிக்கும், நினைத்தது நடக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய்ங்க. அதாவது எள்ளு அந்த எள்ளில் வந்து அரைச்சது தாங்க நல்லெண்ணெய். எந்த எண்ணெய்க்குமே வந்து நல்லெண்ணெய் பேர் கிடையாது, இதுக்கு மட்டும் தான் நல்லெண்ணெய்னு பேருங்க. அந்த நல்லெண்ணெயில் வந்து விளக்கு போட்டு வரும்போது, எண்ணெயில் விளக்கு போட்டு வரும்போது நோய்கள் நீங்குங்க, நவகிரகத்தோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் விளக்கு போட்டு வரும்போது மனத்தெளிவு, அதாவது நம்ம ஏதாவது ஒரு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாச்சும் பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மனத்தெளிவு உண்டாகுங்க. அடுத்தது பார்க்கும்போது விளக்கு எண்ணெய். அதாவது இது விளக்கெண்ணெய் அப்படின்னா நீங்கள் தீப எண்ணெய் நினச்சிக்காதீங்க. விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது ஆமணுக்கு எண்ணெய். அந்த காலத்து வந்து ஆமணுக்கு எண்ணெயில் தான் வந்து அதிகமாக விளக்கு போடுவாங்க. இதை வந்து விளக்கெண்ணெய்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து இது வந்து நின்று எரியும்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கெண்ணெயில் வந்து நீங்கள் தீபம் போட்டு வரும்போது புகழ் நம்மளுக்கு கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் வந்து நம்மளை விட்டு என்றைக்கும் போகாது, நம்ம கூடயே இருக்குங்க. அடுத்தது வேப்பெண்ணெய். இது கசப்பான சம்மந்தப்பட்டது தாங்க. இது வந்து காளிக்கு இந்த மாதிரிலாம் ஊந்த எண்ணெய். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் போட்டு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் வந்து இல்லாமல், அதாவது சந்தோஷம் அதிகரிக்கும். அதனால் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வேப்பெண்ணெயில் விளக்கு போட்டுவாங்க. அடுத்தது இழுப்பெண்ணெய்ங்க. இழுப்பெண்ணெயில் நீங்கள் போட்டும்போது உடல்நல குறைவு எதாக இருந்தாலும் நீங்கிங்க, உடல் வளம் உண்டாகுங்க. அடுத்தது வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெயும் சேர்க்கும் போது சகல ஐஸ்வர்யமும் உண்டாகுங்க. நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த மூணு வந்து முக்கூட்டு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த முக்கூட்டு எண்ணெயை நம்ம வந்து எப்பவுமே சேர்த்தி போடலாங்க. அடுத்தது விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு போகும்போது நம்ம பராசக்தியோட அருள் உண்டாகுங்க. நம்மளுக்கு மந்திர சக்தி, அதாவது மந்திரம் யாராவது ஜெபிக்கிறாங்க, மந்திரம் படிக்கிறாங்கன்னா இந்த ஐங்கூட்டு எண்ணெய் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா மந்திர சக்தி உண்டாகி நம்மளுக்கு நவகிரகத்தோட தோஷங்க அத்தனையுமே நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகுங்க. இந்த சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.